மதுரையில் தாவேக இரண்டாவது மாநில மாநாட்டு பணிகள் 75% நிறைவடைந்திருக்கிறது. இது தொடர்பான விவரங்களோடு செய்தியாளர் சுபாஷ் இணைந்திருக்கிறார். சுபாஷ், தற்போது வரை என்னென்ன பணிகள் முடிந்திருக்கின்றன, இன்னும் என்ன பணிகள் எல்லாம் முடிக்கப்படாமல் உள்ளன? மதுரையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாடு இறுதிக்கட்ட பணிகளானது தற்போது நடைபெற்று வருகிறது. மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் பாரப்பத்தி கிராமத்தில் 500 ஏக்கர் நிலப்பரப்பில் இந்த தமிழக வெற்றிக் கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாடு நடத்த திட்டமிடப்பட்டு தற்போது அதற்கான பணிகள் கடந்த சில வாரங்களாகவே நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் 75% பணிகள் நிறைவடைந்த நிலையில் இன்னும் ஒரு வார காலமே உள்ள நிலையில் இந்த பணிகளின் இறுதிக்கட்ட பணிகளானது தற்போது நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக இரண்டாவது மாநில மாநாடு நடத்துவதற்காக காவல்துறை சார்பாக அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் ஏற்கனவே அனுமதி கேட்டு சென்றபோது 25ஆம் தேதி இந்த மாநாடு நடத்துவதில் பாதுகாப்பு கொடுப்பதற்கு காவல்துறை சார்பாக சிக்கல் இருப்பதாகவும் 18லிருந்து 22ஆம் தேதிக்குள் இந்த மாநாடு நடத்துவதற்கு மாற்றி அமைக்க வேண்டும் என காவல்துறை சார்பாக ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்டிருந்தது. அதன்படி வரும் 21ஆம் தேதி இந்த மாநாடு நடத்தப்படும் என தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் ஏற்கனவே அறிவித்திருந்தார். இந்த நிலையில் தொடர்ச்சியாக இன்னும் ஒரு வார காலமே உள்ள நிலையில் இறுதிக்கட்ட பணிகளானது தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த முதல் மாநாட்டை விட இரண்டாவது மாநாட்டில் பிரம்மாண்டமாக மேடைகள் அமைக்கப்பட்டுள்ளது. அதேபோல விஜய் நடந்து செல்வதற்கான ரேம்ப் வாக் மேடை மற்றும் பார்க்கிங் வசதி மற்றும் பொதுமக்கள் உட்கார்ந்து அமர்க்கும் இடங்களில் பேரிகேடுகள் உள்ளிட்ட பாதுகாப்பு வசதிகள் செய்யப்பட்டுள்ளது. அதேபோல காவல்துறை சார்பாக 42 கேள்விகள் இந்த மாநாடு தொடர்பாக கேட்கப்பட்டிருந்தது. அதில் இந்த மாநாட்டிற்கு எவ்வளவு பேர் பங்கேற்பார்கள், அது மட்டும் இல்லாமல் இந்த மாநாட்டிற்கு வரும் எந்தெந்த பகுதியில் இருந்தால் வருகை தர இருக்கிறார்கள் என்பது குறித்து பல்வேறு கேள்விகள் கேட்கப்பட்டிருந்தது. அதில் தற்போது இந்த 1,50,000 மக்கள் இந்த பகுதியில் பங்கேற்க இருப்பதாகவும் அதில் ஆண்கள் 1,25,000 பேரும் பெண்கள் 50,000 பேர், முதியவர்கள் மற்றும் பெண்கள் உள்ளிட்டோர் இந்த மாநாட்டில் பங்கேற்க இருப்பதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதேபோல கர்ப்பிணி பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் இந்த மாநாட்டில் அனுமதி இல்லை எனவும் அந்த கேள்வியில் விளக்கமாக இந்த தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக அளிக்கப்பட்டிருந்தது. அதேபோல பல்வேறு பகுதிகளிலிருந்து மாநாட்டிற்கு வருகை தருவார்கள் என்பதும் அந்த விளக்கத்தில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. தொடர்ச்சியாக முதல் மாநாட்டில் செய்த தவறுகளை இரண்டாவது மாநாட்டில் செய்யக்கூடாது என திட்டமிட்டிருக்க அந்த தாவேகாவினர் தற்போது இந்த மாநாட்டில் பொதுமக்கள் அமர்க்கும் பகுதிக்கே இந்த தண்ணீர் வசதியானது குழாய்கள் மூலமாக வருவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல ஆம்புலன்ஸ்கள் வெளியே செல்வதற்கு தனி பாதைகளும் அமைக்கப்பட்டு வருகிறது. தொடர்ச்சியாக இன்னும் ஒரு வார காலமே உள்ள நிலையில் இந்த இறுதிக்கட்ட பணிகளானது தற்போது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. மேடைகளில் அந்த கட்சியின் சின்னமான இந்த யானை மற்றும் வாகைப்பூகள் சூடும் போல இந்த காட்சிகள் இந்த மேடைகள் அமைக்கப்பட்டுள்ளது. தற்போது இந்த பிரம்மாண்டமான பருந்து பார்வை காட்சிகளை நம்மளால் பார்த்துக் கொண்டு இருக்கிறோம். இன்னும் சில நாட்களே உள்ள நிலையில் அந்த இறுதிக்கட்ட பணிகளானது மும்முரமாக நடைபெற்று வருகிறது. பாலா, விவரங்களுக்கு நன்றி சுபாஷ்.